மணிரத்னம் டைரக்ட் பண்ண ராவணன் படத்துக்கும் நம்மளோட ஹிஸ்ட்ரியில் இருக்கிற ராமாயணத்துக்கும் என்ன ஒற்றுமை இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சீன், ராவணன் படத்தில் ஃபஸ்ட்டு சீன் பார்த்தீங்கன்னா ஒரு கழுகு காட்டியிருப்பாங்க. ராவணன் வந்துட்டு சீதாவை கடத்திட்டு கூட்டு போகும்போது ராமர்கிட்ட ஃபஸ்ட்டு ஹிண்ட்டு சொல்கிறதே ஒரு ஜடாயுன்ற ஒரு பெரிய பறவை தான். இங்கே ராவணன் படத்தில் ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு பெரிய கழுகு தான் ஒன்று வந்துட்டு கிராஸ் பண்ணும். ஸோ அந்த கழுகு தான் இங்கே ஜடாயுவா வந்துட்டு நமக்கு காட்டியிருப்பாரு மணிரத்னம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காட்டியிருப்பார். ராவணன் இங்கே நடிச்சிருக்க விக்ரம் வந்துட்டு சீதாவா நடிச்சிருக்க ஐஸ்வர்யா ராயை கடத்திட்டு போயிடுவார். ஸோ இதோட பியூட்டிஃபுல் தான் இங்கே கம்பேரிட்டிவ்லி ராமாயணத்தில் நமக்கு காட்டியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கதை எப்படி போகும்னா எக்ஸாக்டாக ராமாயணத்தில் இருக்கிற மாதிரியே கொண்டு போயிட்டு படத்துக்காக சில சேஞ்சஸ் எல்லாம் கிளைமேக்ஸில் பண்ணியிருப்பாங்க. என்ன வேறு ஒற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா, ராமன் வந்துட்டு காட்டுக்குள்ளே சீதாவை தேடி போகும்போது வாலியோட தம்பி சுக்கிரவன் தான் இவருக்கு ராமனுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இங்கே யார் அந்த கதாபாத்திரத்தில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கார்த்திக் பண்ணியிருப்பார். அவரோட கதாபாத்திரம் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு குரங்கு மாதிரியே பிஹேவ் பண்ணியிருப்பார். அவரோட ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தோன்னாலே அவர் அந்த டோல்கேட் மேலே படுத்திருப்பார். செகண்ட் சீனில் ஜீப் மேலே படுத்துட்டு வருவார். நிறைய இடத்துல ஜம்பிங் சீக்வன்ஸ் எல்லாம் அவருக்கு வச்சுருப்பாங்க. குதிச்சு போயிட்டு இருப்பார். ஓகேவா, இங்கே இவருக்கு ஹெல்ப் பண்ணி ராமன் வந்துட்டு ராவணனை எங்கே இருக்கான் அந்த காட்டுக்குள்ளே அப்படின்றத பிருத்திவிராஜுக்கு காட்டுக்காக இவர் போயிட்டு இருப்பார். ஓகே, அப்போ சூர்பனகை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்பனகையினால தான் இந்த ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகும். இங்கே எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, பிரியாமணி தான் சூர்பனகையாக நடிச்சிருப்பாங்க. அவங்கள வந்துட்டு பிருத்திவிராஜ் கேங்ல இருந்து ரேப் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சொல்லி ஏமாற்றி, இந்த கதைக்காக இந்த படத்துக்காக இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி ஏமாற்றி அவங்க ரேப் பண்ணி கொண்டிருப்பாங்க. ஸோ இதனால தான் இவர் இந்த வீரான்ற ராவணன் வந்துட்டு சீதாவை கடத்திட்டு வந்து இங்கே நம்ம ஐஸ்வர்யா ராயை கடத்திட்டு வந்து 14 நாள் வச்சுருப்பார். இங்கே ஹிஸ்ட்ரி படி பார்த்தோன்னா 14 வருஷம், இங்கே 14 நாள் கூட வச்சுட்டு எதுவுமே பண்ண மாட்டார். ஆனால் அவங்களோட அழகில் மயங்கி கவர்ந்து இழுக்கப்படுவார். சேம் ராவணன் எதுவுமே பண்ண மாட்டான் சீதாவை. பட் ஆனால் அவங்களோட அழகில் மயங்கி அவங்க அனுமதி இல்லாமல் தொடக்கூட மாட்டான். எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கூடயே தான் சும்மாவே தான் வச்சுருப்பான். எங்கேயுமே விக்ரம் ஐஸ்வர்யா ராயை எதுவுமே பண்ணாமல் பத்திரமா சேஃபாக வச்சுருப்பார். பிளேஸ் மாற்றிட்டுதே இருப்பாங்க. கிளைமேக்ஸில் சீதாவை தேடி ராமன் வந்ததுக்கப்புறம், பிருத்திவிராஜ் வந்ததுக்கப்புறம் இவர் ராவணன்றதுனாலேயே 10 தடவை கன் ஷாட் பண்ணுவாங்க. ஸோ ராமாயணத்தில் இருக்கிற மாதிரி அங்கே 10 தலை இங்கே படத்தில் காட்ட முடியாதுன்றதுனால 10 கன் ஷாட் பண்ணியிருப்பாங்க. தேங்க்யூ.